தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய 40 நாள் லெண்ட் காலத்தின் தியானத்தில் 20வது நாளுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய பாகம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 14வது அதிகாரம், குறிப்பாக 8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நாம் வாசித்தோம் என்றால் அது பிரயோஜனமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, நல்லவர். கடந்த நாட்களில் உம்முடைய கிருபையின் படி எங்களுக்கு அருமையான போதனை எனக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பலர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறதை கண்டு கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம்மை துதிக்கிறேன். இன்றைக்கு கூட உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை மட்டுமே நாங்கள் கற்றுக்கொண்டு தியானிக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். வாழ்க்கையில் பாப்புலாரிட்டி, மக்கள் எல்லாரும் உன்னை தெரிந்து கொள்வது, ஃபேம், வெல்த், சுகம், பணம், சொத்துக்கள் இருப்பது பயங்கரமான ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆபத்து. அந்த பாப்புலாரிட்டி, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த இழுப்பு சக்தி பயங்கரமானது, வல்லமை நிறைந்த அழிவுக்கு ஏதுவான காரியமாக இருக்கின்றது. நாம் வாசித்து வருகிறோம், ஊழியக்காரர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க. நாம் வாசிக்கிறோம், ஊழியக்காரர்கள் ஒரு ஜெட் இல்லை 2 ஜெட் வைத்து பயங்கர ஒரு உயர்ந்த செழிப்பில் வாழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பணம் இருப்பதோ, பணக்காரர்களாய் இருப்பதோ பாவம் அல்ல. ஆனால் அந்த பணம் திரட்டும் வழியை பார்க்கும் பொழுது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு பயங்கர அவமானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். பர்னபாசும் பவுலும் லிஸ்ட்ரா என்ற இடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். அங்க சென்ற நேரத்தில் அங்க ஒரு சப்பானியை சந்திக்கிறார்கள். வேதம் சொல்லுகின்றது, பவுல் பிரசங்கிக்கிறார். பவுல் பிரசங்கிக்கும் பொழுது இந்த சப்பானி வசனத்தை கேட்டு, அந்த வசனத்தை கேட்க கேட்க தன்னுடைய விசுவாசம் பெருகிறதை பவுல் ஆவியில் பகுத்தறிகிறார். அதை அறிந்த பிறகு எழுந்திரு அப்படின்ட்டு அவருக்கு கட்டளையிட்ட நேரத்தில் அந்த விசுவாசம் அவனோடு கூட இருந்தனால டக்குன்னு எழுந்து அவன் சுத்தமாகிறான், அவன் சொஸ்தமாகின்றான். அந்த லிஸ்ட்ராவுடைய இடத்துல இந்த சொஸ்தமானதை பார்த்த பிறகு ஏன் விசேஷம்னா, இந்த சப்பானி பிறப்பிலிருந்து சப்பானியாக இருந்தவன். ஆனால் இப்பொழுது எழுந்து நடக்கத்தக்க ஒரு கிருபை வந்ததுனால இந்த லிஸ்ட்ராவின் மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாம் வணங்குகின்ற தேவன் தான் மனுஷ ரூபத்தில் வந்துட்டார் அப்படின்ட்டு அந்த தேவனை ஆராதிக்கிற அந்த பூசாரிகள் பவுலையும் பர்னபாசையும் தேவர்கள் என்று அறிந்து அவர்களுக்கு பெரிய பொக்கிஷங்களும் ஆசீர்வாதங்களும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பவுலும் பர்னபாசும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் மனுஷன் தாங்க அப்படின்னு அந்த தருணத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் என்ன தெரியுங்களா, அந்தியோக்கியா பட்டணத்தில் இருந்தும் ஐகோனியம் பட்டணத்தில் இருந்தும் சில யூதர்கள் வந்து அங்க இருக்கிற லிஸ்ட்ரால இருக்கிற மக்களை அவங்களுடைய பேச்சில் மனசை மாற்றி பவுல் மேல கல் எறிய தொடங்கினார்கள். கல் எறியல் நிமித்தம் பவுல் அங்க மரித்து போனதை போல் அவன் மயக்கமிட்டான். இவன் செத்துட்டான் அப்படின்ட்டு மக்கள் அவனை இழுத்து டவுனுக்கு வெளியே அந்த குப்பை மேட்டை தூக்கி போட்டு போயிட்டாங்க. வேதம் சொல்லுகின்றது, விசுவாசிகள் அதாவது சீஷர்கள் அவனை சுற்றிலும் நின்றார்களாம். கொஞ்ச நேரத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுந்து சுகம் பெற்று மறுபடியும் லிஸ்ட்ராவுக்கு போனான். நான் நினைக்கிறேன் அந்த மக்கள் வீசின கல்
எங்கேயோ ஒரு இடத்துல பட்டு பவுல் சரியா கொஞ்ச நேரம் சிந்திக்காதபடி ஒரு தப்பு செஞ்சிட்டான். யாருங்க? இப்பதான் அவனை கல்லடி கொடுத்தாங்க, அதே இடத்துக்கு திரும்பி போறான் அப்படின்னா கொஞ்சம் கிரேசியா இருந்திருக்கலாம். இருக்கட்டும். அடுத்த நாள் தான் பர்னபாசும் பவுலும் அந்த லிஸ்திரா என்ற இடத்தை விட்டு டர்பி என்ற இடத்துக்கு சென்றார்கள். இன்றைக்கு அந்த கல் எரியப்பட்ட அந்த பக்குவம் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழிய வாழ்க்கையில தொடர்ந்து வரும். பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் பவுல் அப்போஸ்தலன் அனுபவித்திருப்பார். வரும் காலங்களை அதை நாம் பார்ப்போம். சில காரியத்தை சிந்திக்கிறதுக்கு கொடுக்கிறேன். நம்பர் 1, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லடி பட்டுட்டு செத்து போன ஒரு சடலத்தை போல பவுல் இருக்கும் பொழுது விசுவாசிகள், சிஷ்யர்கள் அவனை சுற்றிலும் இருந்தார்களாம். என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன நினைத்திருப்பார்கள்? செத்து போன மிஷினரிக்கு, ஐயாவுக்கு ஒரு அடக்க ஆராதனை செய்யணும்னு திட்டமிட்டிருப்பார்களா? இல்ல இந்த விதி தான் நமக்கும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு பயத்தில் இருந்தார்களா? இல்ல ஐயோ பாவம், இப்படியுமா ஒரு சாவு அப்படின்னு பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா? அந்த கதையை நீங்க வாசிச்சீங்கன்னா 3 இல்லைங்க. இவர்கள் ஜெபித்தார்கள். ஒரு அற்புதத்துக்கு ஜெபித்திருப்பார்கள். இல்லைன்னா அந்த அற்புதம் நடந்திருக்காது. செத்து போனவனை போல இருந்த பவுல் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். தேவஜனமே, சபைக்கு ஆண்டவர் கொடுத்த மகிமை, சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம், சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வரம், அபரிசுத்த ஆவியின் வரம், சுகம் கொடுக்கும் காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆகாய் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பொன்னும் மென்னுது, வெள்ளியும் மென்னுது. தேவஜனமே, பொக்கிஷங்கள் வைத்திருப்பது, பணக்காரர்களாக இருப்பது தவறு அல்ல. ஆனால் எந்த வழியில் நாம் பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்கிறோம், நம்முடைய சொத்தை சேர்க்கிறோம் என்பதை நாம் மிகவும் கவனமாய் விசாரித்து பார்க்கணும். ஏன்னா இந்த பொன், இந்த பெண், இந்த பெயர் நம்மை அழிக்க முடியும். சொன்னது போல இந்த சபை, இன்றைக்கு இருக்கும் சபைகள் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு கொடுத்த அதே ஆதி சபைக்கு உள்ள அதே அதிகாரத்தை நாம் திரும்ப எடுக்கணும். வேதம் வாசிக்கணும். வேத வாசிப்பை மக்கள் கேட்கணும். மக்கள் கேட்கும் பொழுது விசுவாசம் பெருகணும். அந்த வார்த்தை நிமித்தம் சுகம் வரணும். அப்படிப்பட்ட செய்திகள் வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் நல்லவர். தியானம் செய்கின்றதுக்கு போதுமான ஞானத்தையும் ஆவின் வழிநடத்தல் கொடுத்து வருகிறேன். இந்த உலகத்துல உலக ரீதியில பிரபலமான பல ஊழியக்காரர்களை நாம் பார்க்கின்றோம். அந்த ஊழியத்துல பணம் சேகரித்தவர்கள் மட்டுமல்ல, ஊழியத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களாய், தோத்து போனவர்களாகவும் பார்க்கிறோம். இவர்கள் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். சொத்துக்களை கொடுக்கின்றவர் நீர். அநியாயமாய் நாங்கள் சொத்து சேர்க்காதபடி ஊழியக்காரர்கள் தேவன் தேவைகளை சந்திப்பார் என்ற ஆழமான ஒரு விசுவாச நம்பிக்கை எங்களோடு கூட இருக்கட்டும். அற்புதமான காரியம். அந்த நாட்களில் சபை அற்புதத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்து அற்புதம் வர பார்த்தார்கள். அதே போல இந்த நாட்களில் கூட சபைகள் ஆவியின் வரங்கள் நிறைந்த ஊழியங்கள் செய்து பலருடைய வாழ்க்கையில, சமுதாயத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆழமான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணத்தக்க என் தேவன் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.